தேர்தலை சந்திப்பதற்கு முன்னாடி ஒரு வாக்கு கொடுத்தார் எங்க அண்ணன் சீமான். ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகளோட இங்க கூட்டணி வைக்காது அப்படின்னு சொன்னாரு. இது 5வது தேர்தல். இன்றைக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிற ஒரு கட்சி இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில். நீங்க யாரையுமே சொல்ல முடியாது. எங்க ஐயா வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே அனுப்புறாங்க. ஏன் அனுப்புறாங்க? கலைஞருக்கு பின்னாடி அப்படி பேசுறாரு. ஸ்டாலினுக்கு பேசவே தெரியல. இப்பவே அப்படி. அப்பனா எப்படி இருந்திருக்கும்? ஐயோ ஸ்டாலின் எப்படி முதலமைச்சர் ஆக்குறது? ஸ்டாலின் எப்படி கட்சியோட இருந்தா அவங்கிட்ட தலைவராக கொண்டு வர்றது? வைகோ இருந்தால் தன் மகனின் வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வைகோ மீது குற்றம் சாட்டுகிறாங்க. அவர் மீது ஒரு அபாண்ட பழியை தூக்கி போட்டு அவரை கட்சியிலிருந்து நீக்கிறார்கள். வைகோ கதறாரு தமிழ்நாடு முழுக்க போய், என்ன நீக்கிட்டாங்க. ஏன்னா அந்த கட்சி திராவிட கட்சியோட பரம்பரை. என்னை கொல்றாங்க, என்ன தூக்குறாங்க, என்ன பிடிக்கிறாங்க, நீக்கிறாங்க, இது வருமுறை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொன்ன உடனே இங்க தமிழ்நாட்டில் உள்ள சிக்கல் பாருங்க. கட்சி அவரை ஒரு நேசிச்ச ஒரு தலைவனை கட்சியில இருந்து நீக்கிறாங்க. தமிழன் 8 பேர் செத்து போயிட்டான். எது? வைகோ திமுக இருந்து நீக்கிட்டீங்களா? ஐயோ நாங்க வீட்டுல சோறு பொங்க முடியாது அப்படின்னு செத்தே போயிட்டான். மதுரையில மாநாடு நடத்துறார் வைகோ. முதல் மாநாடு. அவர்கள் இறந்தவங்களோட சமாதியில சத்தியமிட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவர் பேசுறாரு. திமுகவை வீழ்த்துவதுதான் என்னுடைய தலையாய பணியா இருக்கணும். எது? திமுகவை வீழ்த்துவதுதான் நான் தொடங்குகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட முதல் பணி. ஒருபோதும் திமுக போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப எங்க இருக்காரு வைகோ? இப்ப எங்க இருக்காரு? திமுகவை அரியணையில் ஏத்துவதுதான் என் பிறவி ஜென்ம பலன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. எதுக்கு? ஒரு எம்பி, அப்பா எம்பி ஆகி இப்ப மகன் எம்பி. திமுக எதுக்கு அவரை வெளியே அனுப்புனாங்க? தாங்கட்சிக்கு கருணாநிதி கட்சி, கருணாநிதி மகன் தலைவராக தான் வெளியே அனுப்புனாங்க. கோவிச்சுக்கிட்டு வந்த வைகோ அவர் கட்சிக்கு அவர் மகனை தலைவராக்குறதுக்கு அவங்க கட்சியில் இருக்கிறவங்க வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப என்ன இருக்குது? அரசியல் என்ன நேர்மை இருக்குது? ஐயா ராமதாஸ் கட்சி ஆரம்பிச்சாரு. எங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், எங்க சமுதாய மக்களுக்கு ஒடுக்கப்படுறோம், சரியான நீதி கிடைக்கல, அதனால நாங்கள் தனி கட்சி தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி தொடங்கினார். கட்சி தொடங்கி 2 தேர்தலுக்கு அப்புறம் இந்த தேர்தலில் திமுகவோட கூட்டணி, அந்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி. திமுகவோட கூட்டணி வைக்கும் போது அதிமுக மானங்கட்ட கேள்வி கேட்கிறது. அதிமுக கூட்டணி வைக்கிற போது திமுக மானங்கட்ட கேள்வி கேட்கிறது. அப்புறம் ஒரு தேர்தல் வரும், நான் தனிச்சு நிக்கிறேன் அப்படிம்பாரு. மறுபடியும் திமுகவோட கூட்டணி, மறுபடியும் அதிமுக. நேர்மை எங்க இருந்துச்சு? மக்களே பழக்கப்பட்டாங்க. ஐயோ இவங்க இப்படித்தான், எந்த கட்சியாக இருந்தாலும் இப்படிதான் வந்துகிட்டே இருக்கான். நான் பேர் சொல்லாத பல கட்சி இருக்குது.